தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா விரைவிலே கைதாவார். அவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக போனோன்னு முடிவெடுத்தா அது சரி. வெக்கங்கட்ட கம்யூனிஸ்ட், ரோஷம் இல்லாத திருமாவளவன், இதெல்லாம் உங்களோட எப்படி கட்டி பிடிச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. நான் சொல்கிறேன், இப்போ அண்ணாமலைஜி வெளில போயிட்டார, லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். சார், கனவு காண்றதுக்கும் கற்பனை குதிரைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கும் திமுகவுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்களா சார்? நான் சொல்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்தது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள். அன்றைக்கி ஒரே வார்த்தையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சரோட விசிட்டை சொல்லணும்னா, திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதுக்கு 6 மணி நேரத்துக்குள்ளே சகோதரி கனிமொழி கதறியதை நீங்கள் தானே பார்த்தீர்கள். நீங்கள் தான் அதை ஊடகத்தில் காட்டினீங்க. நான் கேட்குறேன், யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? ஏன் அலறணும்? ஆஹா, இவங்க பிஜேபியை பற்றி அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு, கூட்டணி வைக்கலாமா? நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளில போனப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த கேடு கட்டவங்களோடு நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்கலையே. அந்த கேடு கட்ட காங்கிரஸ் நான் சொல்லலை. சொன்னவர் யார்? கருணாநிதி. கூடா நட்பு, அவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஏன் 2016 இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உங்களோட இருந்தாங்களா? இன்றைக்கி நீங்கள் 25 கோடி ரூபா கொடுத்தீங்க, கம்யூனிஸ்ட்டு சரண்டர் ஆகிட்டான். ஏன்னா அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கீங்க, இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது. அது சூனா வெங்கடேசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மறுக்க முடியாது. அதனால் வெக்கங்கட்டு போயிருக்காங்க உங்கள்கிட்ட. அதெல்லாம் நாங்கள் கட்டுமே பாருங்களேன். இது எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த வெக்கங்கட்ட கம்யூனிஸ்ட்டு, இந்த ரோஷம் இல்லாத திருமாவளவன், இதெல்லாம் உங்களோட எப்படி கட்டி பிடிச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு, நீங்கள் கேட்குறதுனால. இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன். பாருங்களேன், விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஓடி போயிருக்காங்கன்னு தகவல். நீங்கள் இப்போ யார் அவர் பேர் என்ன, அசோக் குமாரா? இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தம்பி, அவரை கூட ஒழிச்சு வச்சுன்னு அப்புறம் விட வேண்டி வந்ததில்லை. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். இது முக்கியம் என்னன்னா, மூக்காமுத்துவுக்கு பேத்தி புருஷன் அப்படி தகவல் இருக்கு. அவர் யாருன்னா மகேஷ் அன்பில் பொய்யாமொழிக்கு உறவினர்னு வருது. ஆக இப்போ என்ன, யாரெல்லாம் இந்த போலி தமிழ் வேஷம் போட்டு அவங்களே எல்லாரும் இந்த, நான் சொல்லுவேன், மகேஷ் பொய்யாமொழி பற்றியெல்லாம் நான் பேசவே கூடாது, ஒர்த்லெஸ் ஃபெலோ. ஏன்னா உங்கள் பையன் தமிழ் படிக்கலை, ஃப்ரெஞ்சு படிக்கிறான். வெக்கங்கட்ட தமிழ் இன துரோகிகள். ஆனால் நீங்கள் என்ன கட்டமைக்க நினச்சிங்க? சென்டருக்கு எதிராக இவர்கள் தமிழுக்கு விரோதமானவர்கள். அது எல்லாம் காரணம் என்ன? இந்த ஆகாஷ், ரித்தீஷ் காரணங்கிறேன். நிச்சயமாக இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள். தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா விரைவிலே கைதாவார். அதனால் அது நடக்கும். எனக்கு நீங்கள் என்ன மீடியா தெரியாது. சரி, அறிவாலய ஆர்வலராக நான் இப்போலாம் அறிவாலய அடிமைன்னு யாரையும் சொல்கிறதில்ல. மனசு புண்படுதுன்னு ரொம்ப பேர்கிட்ட சொன்னாங்க என்ன. அதனால் அறிவாலய ஆர்வலர்கள், அது தப்பான வார்த்தை இல்லையில, அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலாம் என்ன. அதனால் நான் சொல்கிறேன், யார் யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் சேலம் மாவட்டத்தில் முன்னால் தலைவராக இருந்த ஒருத்தர் வீட்டுக்கே ஐடி
ரைடு போனாங்க. பிஜேபி மாவட்ட தலைவராக இருக்கார் அவர். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் காட்டின உடனே அது க்ளோஸ் ஆச்சு. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அப்போ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதில் திருடங்க கூட இருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும், அவ்வளவுதான். என் படமே இல்லை, அப்போ என்ன ஏற்றுக்கலையா? பாருங்கள், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அனாவசியமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காம, ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகனை தலைவரை பார்க்குற தமிழ்நாடு. ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், 1984 வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி. 89 தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யார்? அத்வானிஜி அவர்கள். ஆனால் 89 நாடு முழுக்க யாத்திரை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர். 90 ஏன் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியை கொண்டீங்க அப்படின்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சியில் அது எங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ரோச். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ அண்ணாமலைஜி வெளில போயிட்டார, முந்தானா கூட இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதில் கலந்துட்டார், திருப்பூரில் கலந்துட்டார். அதனால் நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இருந்ததில்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால 3 மாதம் மாநில அமைப்பாளராக இருந்தேன். அதனால் இதில் இப்போ ராஜா இல்லையா, 35 வருஷமாக நான் நிர்வாகியாக இருக்கேன். அதனால் இதெல்லாம் பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு மத்தியிலே ஏதாவது உளி கொடுக்கலாமா, அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கேன். நன்றி. இல்லை, நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக செய்யணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாடப்புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் மலை என்பது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு படிக்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டுருக்கு. அது இட்ஸ் நியூஸ் டு மீ, எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் பார்த்துருப்பேன்னா. அதனால் நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியமானது தான். இது பாரதிய ஜனதா கட்சி கவனப்படுத்தும். அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். இது நான் என்ன சொல்கிறது, அது தெரியாது. பில்லியா புஷியோ சொல்கிறாங்களே, ஆமாம், அவங்க பார்த்துப்பாங்க. சரி, எஸ் காட் ரைட். நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறையில்லைங்கிற உங்கள் பயத்தை காட்டுது. அதனால் காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் அன்னி வரைக்கும் என்ன நினச்சாங்க, வி ஆர் அன்பீட்டபிள், வி கேனாட் பி ப்ரிவெண்டட்னு. அந்த நிலை மாறிப்போச்சு. அதனால் அவர் தாவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக போகணுன்னு முடிவெடுத்தால் அது சரி, இல்லை கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தா அதுவும் சரி, அது அவரோட விருப்பம். அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு தயாரில்லை. இட் இஸ் ஹிஸ் ரைட். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.